வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். 45.50 கோடி செலவில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியிருப்பு வாசிகளிடம் ஒப்படைத்த குடியரசு துணைத் தலைவர். புதுச்சேரிக்கு வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வரவேற்பு. போதை ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரியில் கடலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற பெண், அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட போலீசார். தெப்பக்குளத்தில் இறங்கி மீன்பிடிக்க சென்றவர் சேற்றில் சிக்கி உயிரிழப்பு. 2 நாட்களாக தேடி மீட்ட மீட்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் ரூபாய் 45.50 கோடி செலவில் அடுக்குமாடி குடியிருப்பை 216 குடியிருப்பு வாசிகளுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராஜபவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் 216 குடியிருப்பு வாசிகளுக்கு ரூபாய் 45.50 கோடி செலவில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இதனை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான சாவியை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழ்தான் மிக தொன்மையான மொழி என்பது பிரதமரின் மிகப்பெரிய நம்பிக்கை. இதனால் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்கியுள்ளார் என்றும், பிரதமர் புதுச்சேரிக்கு வருகிற போது முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகள் செயல் திட்டங்களாக மாறும் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முன்னதாக திருச்சியிலிருந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் குடியரசு துணைத் தலைவர் வந்தார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவருக்கு வழங்கப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள குடியரசு துணைத் தலைவருக்கு வழங்கப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில், அளவு கடந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு இந்த விழாவில் கலந்து கொள்கிறேன். நான் இந்த மாநிலத்தின் நிர்வாகியாக பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து மிக உன்னதமான தருணமாக இதை பார்க்கிறேன். ஒரு அரசியல் சேவகராக தன்னுடைய பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி மக்களின் நம்பிக்கையால் MP-யாக உயர்ந்து தனக்கு தரப்பட்ட பொறுப்புகளில் தன்னுடைய ஆளுமையை, திறமையை, அர்ப்பணிப்பை நிரூபித்து ஜார்க்கண்ட், தெலுங்கானா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநராக வளர்ந்து இன்று இந்திய குடியரசின் துணைத் தலைவர் என்ற உயர்ந்த பதவியை அலங்கரித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. புதுச்சேரியின் பெருமை என்று எத்தனையோ சொல்லுவார்கள். வரலாற்று சிறப்புமிக்க பூமி, பண்பாட்டு செழுமையுள்ள பூமி, ஆன்மீக பூமி, கடற்கரை எழில் கொஞ்சும் இயற்கை வளம் உள்ள பூமி, இந்திய பண்பாடும் பிரெஞ்சு கலாச்சாரமும் ஒன்றாக கலந்து இருக்கும் பூமி. ஆனால் இந்த பெருமைக்கு எல்லாம் பெருமை சேர்க்கிற விதமாக மணிமகுடத்தில் உள்ள மாணிக்கம் வைத்ததை போல இன்னும் ஒரு பெருமை நமக்கு சேர்ந்திருக்கிறது. புதுச்சேரி மக்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஒருவர், புதுச்சேரி மக்கள் மீது நேசமும் பரிவும் அக்கறையும் கொண்ட ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக உயர்ந்திருக்கிறார். அவர் இன்று தன்னுடைய அன்புக்கு உரிய மக்களை சந்திக்க இங்கே வந்திருக்கிறார். அவரை வரவேற்க தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இது வெறும் வரவேற்பு நிகழ்ச்சி அல்ல, நம்முடைய அன்பை, நேசத்தை, மரியாதையை நாம் வெளிப்படுத்தும் விழா. மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களே, நீங்கள் இன்று ஒரு மாநிலத்திற்கோ அல்லது பகுதிக்கோ சொந்தமானவர் அல்ல. இந்திய நாட்டின் குரலாக உயர்ந்து இருக்கிறீர்கள். இந்திய ஜனநாயகத்தின் அரசியல் ஒழுக்கத்தின் அடையாளமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புதியவர் இல்லை. நீங்கள் இங்கு பொறுப்பில் இருந்த காலத்தில் புதுச்சேரி உங்களை ஒரு நிர்வாக தலைவராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு வழிகாட்டியாக, ஒரு மூத்த சகோதரனாக, நம்பிக்கைக்கு உரிய தலைவராக பார்த்தது. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் மனித நேயமும் நிர்வாகத்தில் நேர்மையும் கொண்டவராக பார்த்தது. புதுச்சேரி மக்கள் அன்போடு உங்களை நினைவு கூறும்போது ஒரு பதவியின் பெயரை சொல்லவில்லை, நம்ம CPR சார் என்று பெருமையோடு சொல்கிறார்கள். அதுவே பொது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது. குடியரசு துணைத் தலைவர் பதவி என்பது ஒரு பதவி மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையின் சின்னம், ஜனநாயகத்தின் சமநிலை புள்ளி. அரசியல் கண்ணியத்தின் காவலராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள்.
இது இந்த புதுச்சேரிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. நீங்கள் அலங்கரித்த பதவியில் பொறுப்பில் உங்களை தொடர்ந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை என்னுடைய பெருமையாக நினைக்கிறேன். உங்களை பற்றி மாண்புமிகு பாரத பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசியது எப்போதும் எங்கள் நினைவில் இருக்கிறது. நீங்கள் டாலர் சிட்டி திருப்பூரில் பிறந்திருந்தாலும் முழு வாழ்க்கையும் சமூக சேவைக்காக அர்ப்பணித்தவர் நீங்கள். உங்கள் இளமை காலத்தில் இருந்து ஜனநாயகத்தின் ஒரு போர் வீரனாக போராடினீர்கள். உங்களுடைய தலைமை பண்பு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஜனநாயகத்தை நேசிப்பவர்களுக்கு உத்வேகம் தருகிறது. அரசாங்கத்தில் எந்த பொறுப்பு கிடைத்தாலும் அதில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் என்று பாரத பிரதமர் சொன்னது சாதாரண வார்த்தைகள் அல்ல. அது இந்திய ஜனநாயகம் உங்கள் மீது வைத்து இருக்கும் நம்பிக்கை. இன்றைய புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது. கல்வியில் முன்னேற்றம், சுகாதாரத்தில் மேம்பாடு, சுற்றுலாவில் புதிய உயரங்கள், தொழில்நுட்பத்தில் புதிய வாய்ப்புகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்று பல துறைகளிலும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. இந்த வளர்ச்சி பயணத்தில் மத்திய அரசின் ஆதரவும் மாநில அரசின் முயற்சியும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் ஒரே திசையில் செயல்படுகிறது. இந்த ஒற்றுமைதான் பாரத பிரதமரின் விக்சித் பாரத் 2047 என்ற கனவை நனவாக்கும் சக்தியாக இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் அவர்களே, இளைஞர்கள் உங்களை ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை கரைபடியாத ஒழுக்கம், உழைப்பு, பொறுப்புணர்வு என்ற மூன்றின் சங்கமமாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பாடமாக மாறும். இந்த புதுச்சேரி மண் உங்களை மீண்டும் வரவேற்கிறது. புதுச்சேரி மக்களின் சார்பாக, அரசின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக உங்களை அன்போடும் பெருமையோடும் உரிய மரியாதையோடும் வரவேற்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய பதவிக்காலம் இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பொற்காலமாக அமைய வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் என்று உரை நிகழ்த்தினார். காரைக்காலில் பொது இடத்தில் மது அருந்தியவர்களை ரோந்து பணியில் இருந்த காவலர் கண்டித்ததால் மது போதையில் இருந்த ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக பொது இடங்களில் மது அருந்துபவர்களை காவல்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் அருகே மதகடி பகுதியில் குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடத்தில் மது அருந்திவிட்டு சிலர் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக ரோந்து சென்ற காவலர் ஜெயக்குமார் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை கண்டித்தும் இருசக்கர வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து வர முயற்சித்துள்ளார். உடனே மது போதையில் இருந்த போதை ஆசாமிகள் காவலர் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் வண்டியை தடுத்து நிறுத்தி செல்போனில் வீடியோ எடுத்தும் திட்டியும் உள்ளனர். காவலர் பலமுறை எச்சரித்தும் வண்டியை விடாமல் மறித்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவலர் ஜெயக்குமார் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து மற்ற காவலர்கள் வரும் வரை போதை ஆசாமிகளிடம் மல்லுக்கு நின்றுள்ளார். போலீசாரிடம் போதை ஆசாமிகள் நடத்திய ரகளை சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கடலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை போலீசார் மீட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சாலை அருகே நேற்று இரவு 10 மணி அளவில் ஒரு பெண் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து வந்து அவரை மீட்கச் சென்றனர். மேலும் காவல்துறையில் உள்ள மகளிர் வீரமங்கை பிரிவினர் அங்கு வந்து தற்கொலைக்கு முயன்ற பாகூரைச் சேர்ந்த 27 வயது பெண்ணை அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். தற்கொலைக்கு முயன்ற பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் செல்ஃபி எடுக்கும்போது நேற்று ஒரு பெண் தவறி விழுந்து பரபரப்பு அடங்குவதற்குள் இன்று ஒரு பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் கடற்கரை பகுதியில் 2வது நாளாக பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மீன் பிடிக்க தெப்பக்குளத்தில் இறங்கியவர் சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு நடுத்தெருவை சேர்ந்தவர் ராஜா. இவர் 2 தினங்களுக்கு முன்பு காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள தெப்பக்குளத்தில் மீன் பிடிப்பதற்காக சென்றபோது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கினார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காலாப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து வந்து குளத்தில் இறங்கி தேடியும் கிடைக்காததால் மீண்டும் 2 நாட்களாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஸ்கூபா பயிற்சியாளர் சிவராஜ் மற்றும் குழுவினர் வரவழைக்கப்பட்டு குளத்தில் படகுகள் மூலம் தேடினர்.
காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தேடியபோது ராஜா சேற்றில் புதைந்த நிலையில் இறந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியிலிருந்து 50ஆம் ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தருக்கு ஐயப்ப பக்தர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் குருசாமி அன்பு என்பவர் 50வது ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்ல உள்ளார். இதனையொட்டி சிறப்பு பஜனை கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம் மற்றும் பல அபிஷேகங்கள் ஆராதனைகளும் செய்து பஜனை நடைபெற்றது. தொடர்ந்து 50வது ஆண்டு செல்லும் ஐயப்ப பக்தரான அன்புவுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சிக் கழகத்தின் சாதனை விருது விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று சிறப்பித்தார். தமிழ் மாமணி முனைவர் ஆ. உசேன் அவர்களின் குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சிக் கழகம் சாதனை செல்வங்கள், இளைஞர்கள், யுவதிகளுக்கும் கலைஞர்களுக்கும் விருது வழங்கும் விழாவை லாஸ்பேட்டை இதயா கல்லூரியில் நடத்தியது. இந்த விழாவில் கலந்து கொண்டு புதுவை அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தம்முடைய பொற்காரங்களால் சாதனை புரிந்திட்ட பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விருதுகளை வழங்கினார். மேனாள் சட்டப்பேரவைத் தலைவர் வி.பி. சிவக்கொழுந்து தலைமை வகித்தார். இந்த விழாவில் தமிழ்மாமணி உசேன் அவர்களின் 4 நூல்கள் வெளியிடப்பட்டன. விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், கலைமாமணி மு. பாலசுப்ரமணியன், கலைமாமணி புதுவை யுகபாரதி, புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, தமிழ்மணி, கவிஞர் ஆதிரன், சமூக சேவகர் மாரியப்பன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிழற்பட நிபுணர் நேரு அவர்கள் வரவேற்புரையாற்றினார். விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. அதில் காலை 8 மணி அளவில் விழிப்புணர்வு நிகழ்வாக நெகிழியை தவிர்ப்போம் என்ற பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி மாணவர்களிடையே வைக்கப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாலை 5 மணி அளவில் பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வினை பள்ளியின் துணை முதல்வர் ஆர். சிவகுமார் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். இதில் அனைத்து மாணவர்களும் சிறப்பான முறையில் பங்கு பெற்றனர். மாலை 5 மணி அளவில் பல்வேறு போட்டிகள் மற்றும் சிலம்பம் போட்டியிலும் மாணவிகள் கலந்து கொண்டனர். அதனை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர், வரலாற்று விரிவுரையாளர் ரமணா வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர், வணிகவியல் விரிவுரையாளர் அருள் நோக்க உரையாற்றினார். இறுதியாக இந்த நிகழ்வினை ஆங்கில விரிவுரையாளர் எம். பழனிவேல் தொகுத்து வழங்கினார். நிகழ்வினை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் அலுவலர்களும் நாட்டு நலப்பணி திட்ட விழாவிற்கு உறுதுணையாக இருந்து அருமையான முறையில் நிகழ்வினை நிகழ்த்தினர். தொடர்ந்து 1 வார காலம் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட நினைவு நாளான நேற்று சிறப்பான பயிற்சியில் ஈடுபட்ட 6 மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். 45.50 கோடி செலவில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியிருப்பு வாசிகளிடம் ஒப்படைத்த குடியரசு துணைத் தலைவர். புதுச்சேரிக்கு வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வரவேற்பு. போதை ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரியில் கடலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற பெண், அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட போலீசார். தெப்பக்குளத்தில் இறங்கி மீன்பிடிக்க சென்றவர் சேற்றில் சிக்கி உயிரிழப்பு.
2 நாட்களாக தேடி மீட்ட மீட்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.